எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நம்ம இப்போ அடுத்ததா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை அப்படின்னாவே நமக்கு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா, கிருத்திகையில பிறந்தவர் தான் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான். ஓகேவா? அவருடைய பிறப்ப பத்தி உங்களுக்கு தெரியும். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 துண்டுகள் தான். ஓகேங்களா? அந்த 6 ஒளிகள் தான். அந்த 6 கதிர்கள் தான் 6 உருவங்களாக, 6 குழந்தைகளாக இந்த பூமியில் பிறப்பெற்றது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய 6 பேர் வளர்த்துனாங்க. ஸோ கிருத்திகையில நட்சத்திரத்தில பிறந்தாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயை விட இன்னொரு தாயின் மேல மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கும். ஓகேங்களா? மத்தவங்க யாரோ ஒருத்தர் அம்மான்னு பேசுவாங்க, அம்மான்னு பழகுவாங்க, அம்மான்ற ஒரு பக்தியோட இருப்பாங்க. தனக்கு அம்மா குடுக்கக்கூடிய மரியாதைய அவங்களுக்கும் குடுப்பாங்க. இந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி கிருத்திகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓகேங்களா? எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒளி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "வெட்டு 1 துண்டு 2" அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வந்து இவங்க வாழ்க்கையில இயல்பாவே இருக்கும். முருகனுக்கு உண்டான கோபம், அந்த வேகம் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். அதே மாரி இவங்களுடைய அமைப்பில வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சார்ந்த பிரச்சனை. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை. அதாவது பிளட் ரிலேஷன் ஓகேங்களா? அதாவது உறவு செவ்வாய் சார்ந்த, சகோதரன் சார்ந்த ஒரு பாதிப்புகள் ஏதாவது ஒண்ணு வந்து தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கணவனால ஒரு பிரச்சனையா இருக்கும், அல்லது சகோதரனால ஒரு பிரச்சனையா இருக்கும். ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்தில. ஆணா இருந்ததுன்னா, சகோதரனால பிரச்சனையா இருக்கும். அல்லது வந்து உடம்புல பிளட் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் பிரஷர் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடாப்ட் ஆகுறதுக்கான சக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது. கிருத்திகை நட்சத்திரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருள பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த பொருளோட வடிவத்த வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாரியான ஷார்ட்கட்ஸ் வந்து நெறைய விஷயங்கள வந்து நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில அப் டூ பாட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு கிரகம் ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில இருந்தா அது எந்த மாரியான பலன கொடுக்கும்? இந்த மாரியான விஷயங்கள நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நட்சத்திர வகுப்புல பார்க்க போறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கங்க. வகுப்புல சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.